வணக்கம். நான் சினிமா ரசிகன் ராஜேஸ்வர் காளிசாமியோட டைரக்ஷனில் மணிகண்டன் லீட் ரோல் நடித்து இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய குடும்பஸ்தான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அருமையான ட்ரெய்லர் கட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் வந்து மணிகண்டன், அப்புறம் ஷான்வி மேக்னா, அப்புறம் ஆர் சுந்தரராஜன், குரு சோமசுந்தரம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம மணிகண்டனுக்கும் ஷான்விக்கும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க. அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு விளம்பர கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அதில் அவருடைய வேலை போயிடுது. அதை வீட்லேயும் சொல்லாமல் அடுத்த வேலையை தேடிட்டு இருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் ஃபேமிலியில் உள்ள பிரச்சனைகளுக்காக அவர் கடன் வாங்குறது தான் அந்த படத்துடைய கதை. இல்லை, அது ஃபேமிலிக்கு தெரியக்கூடிய ஒரு சூழல் வருது. அதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்ணார், இந்த கடனை அடைச்சாரா இல்லையா, இந்த ஃபேமிலியில் உள்ள எல்லாருடைய பிரச்சனைகளும் தீர்ந்ததா அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். அந்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவையாக இருக்குது. இவருடைய மனைவி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணும். அப்புறமா அவங்களுக்கான அது சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சு தரணும். அதே போல் அவங்க அப்பா ஆர் சுந்தரராஜன், அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருக்கிறாரு. அவருக்கு இந்த வீடை பழுது பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு தேவை இருக்குது. அவங்க அம்மாவுக்கு கோயில் குளங்களுக்கு போகணும், லாங்லலாம் டூர் போகணும், இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். அவருடைய அக்கா குழந்தைக்கு காது குத்தி மொட்டை போடுற அந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இதுக்கும் தாய்மாமாவுடைய சீரெலாம் செய்யணும். இந்த மாதிரியான நிறைய நெருக்கடிகளில் வேலையும் இல்லாமல் இதை எப்படி இவர் சமாளிக்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. முதல் பாதி வந்து படம் போனதே தெரியாது, ரொம்பவே சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது பாதியில் வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தேண்டறி ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய உண்மையான சுயத்தெல்லாம் இழந்து எப்படியெல்லாம் வாழ வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டர்கள் வாயிலாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் வசனங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதில் இந்த கிளைமேக்ஸ் அப்போ நம்ம ஹீரோ சொல்வார், எல்லாருமே இங்கே தோற்று போய் தான் இருக்கிறாங்க, உண்மையான முகமூடியை கழட்டி வச்சுட்டு தான் வாழ்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவார். அதே போல் அந்த குரு சோமசுந்தரத்துடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படத்தில். அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக, ப்ரொமோஷனில் போகிறதுக்காக அவர் வந்து சைனாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த செயினை மொழி படிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. யதார்த்தம்னா என்ன அப்படின்னு அந்த கேரக்டர் புரியுறது. படம் முழுக்கவே காமெடியாகவே கதையை சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் இன்னும் 4 கேரக்டர்கள் வராங்க. ஜென்சன், அப்புறமா இந்த படத்துடைய அந்த கதையாசிரியர், இவங்கெல்லாம் வராங்க. அன்னடா ஒரு வேலைக்கும் பார்க்காம நாள் ஃபுல்லாக எப்படா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் பணம் எங்கே இருந்துட்டா வருது அப்படின்லாம் கேட்க தோணும். ஆன்லைனில் கடன் வாங்குறது, அந்த விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாங்க. ஒரு மனுஷன் கடன் வாங்குறான், ஒரு தொழிலில் ஒரு நஷ்டம் அடைஞ்சு போகுது அப்படின்னா அவன் அடுத்த ரூட்டை பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் மறுபடியும் அவன் கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறான். மணிகண்டன் ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. கதாநாயகி ஷான்வி, அவங்களுடைய ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மாவாக வரக்கூடியவங்க அல்டிமேட்டு. அவங்க வந்து ஒரு சகுப்பு சேலை ஏன் கட்டுனேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன்லாம் சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. முதல் பாதி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரெண்டாவது பாதி ஒரு ஆவரேஜாக இருந்தது. அதனால் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஒரு யூ சர்டிஃபிகேட் படம் தான். ஃபேமிலியோடு போய் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கேற்ற ஒரு நல்ல படம் தான் இது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.